தன் சத்துருக்களை சிநேகிங்கள். சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், சிநேகிக்க சொல்றாரு. நமக்கு சத்துரு நமக்கு எதிராக இருக்கிறான், நம்ம வேலையை கெடுத்துட்டான், நம்முடைய குடும்பத்தை கெடுத்துட்டான், நம்முடைய சமாதானத்தை கெடுத்துட்டான், நம்ம போகிற வழிகளை பலரிடத்துல பலரை நமக்கு எதிர்ப்பாக எழுப்பி விட்டுட்டான், பலரை நமக்கு பலவிதமான காரியங்களை பேசும்படியா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்முடைய பேரை கெடுத்துட்டான், நம்முடைய வாசனையை கெடுத்துட்டான். பல ஆண்டுகளாய் நாம் கட்டி காத்த, நம் கட்டி வைத்திருந்த பலவிதமான வேலைகளை என்ன பண்ணிட்டான், உடைச்சி போட்டு நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாய் மாற்றி போட்டுட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருப்போம். நம்முடைய சத்துருக்கள் உடனே நம்முடைய நினைவுக்கு இப்போ வரும். யாரெல்லாம் சத்துரு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செஞ்ச காரியங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்சதெல்லாம் ஏன் ஜீவன் போற வரையும் அவன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவோம். உண்மைதாங்க, அவ்வளோ பண்ணியிருப்பாங்க நமக்கு. நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான தொல்லைகளையும் பலவிதமான உபத்திரவங்களையும் நம்ம யோசிப்போம். நைட்டும் பகலுமா யோசிப்போம், ஏன் இதை இவர் செய்கிறாரு. கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணோம், என்ன குற்றம் பண்ண, என்ன தப்பு பண்ண, கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்றுமே பேசலையே, ஒன்றுமே செய்யலையே, ஆனால் ஏன் இப்படி மாறிட்டாங்க? மாறுவாங்க. ஆனால் அந்த சத்துருவையும் ஆண்டவர் சொல்றாரு, நேசிக்க சொல்றார். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் முகத்தை இனிமேல் நான் பார்க்கவே கூடாதுங்க, அவன் இருக்கிற பக்கம் நான் போகவே கூடாதுங்க, அவன் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போயிடுவேன், அவன் மேற்கு போனால் நான் கிழக்கு போயிடுவேன், அவன் பக்கமே அவன் வாசனையே எனக்கு வேணாங்க அப்படி நாம சொல்றோம். பார்த்தீங்களா? அந்த சத்துருவை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நேசிங்கன்னு சொல்றாரு.